ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தில், இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாதத்தில் நம்முடைய தியானத்திற்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 14 என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தினுடைய மேன்மை, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். தேவனுடைய ஜனங்களை திருப்திப்படுத்துகிற மாதமாய் இது அமையவிருக்கிறது. மிக அழகாக ஆண்டவர் இந்த மாதத்தில் பல நன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். நன்மை இழந்தவர்கள், நன்மைக்காக காத்திருக்கிறவர்கள், அது எந்த நன்மையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். குழந்தை பாக்கியம் என்ற நன்மையாக இருக்கலாம், வேலை என்ற நன்மையாக இருக்கலாம், திருமண காரியம் என்ற நன்மையாக இருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு நெருக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து தேவன் எனக்கு ஒரு நன்மையை கொடுக்க மாட்டாரா என்று நீங்கள் ஏங்கி இருக்கலாம். யோவேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது போல 2வது அதிகாரம் 25 சொல்லப்பட்டிருக்கிறது போல 2:25-26 நீங்கள் வாசித்தால் அங்கே நமக்கு ஒரு காரியத்தை விளங்க பண்ணுகிறார். கடந்த நாட்களில் பட்சித்த, அதாவது பச்சை புழுக்கள், வெட்டி கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், இந்த மாதிரி வேளாண்மைகளை, நன்மைகளை அழித்ததான காரியத்தை குறித்து வேதம் தெளிவுபடுத்துகிறது. அப்படி அழிக்கப்பட்ட நன்மை, அப்படி கெடுக்கப்பட்ட வேளாண்மை, அப்படி ஆசீர்வாதங்கள் குறைவுகளை கொண்டு வந்ததான காரியம் இனி நடக்காது. அதை நான் திரும்ப கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே ஆண்டவர் நம்மை நன்மையினால் நிரப்பும்படி, சகல விதமான நன்மைகளினால் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, குறைவுகளை மாற்றிவிடும்படி தம்முடைய ஜனத்தின் மேல் பிரிய வைத்திருக்கிறார் என்பதை இந்த மாதத்தில் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஏன் மாதத்தில் ஒரு முறைதான் ஆண்டவர் பேசுவாரா? இல்லை. இந்த மாதத்தில் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம், நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு நன்மை, நமக்காக ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற மேன்மையான காரியங்கள். ஏன் வேதத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, உண்மைதான். ஆனால் ஒரு மனிதன் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அந்த மனிதனோடு கர்த்தர் பேசுகிற அந்த காரியம், அதை அந்த மனிதன் நம்பி, அதை விசுவாசித்து, அதை பிரசங்கிக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசிக்கிற யாவர் மேலும் அந்த நன்மை இறங்கி வரும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தம் என்கிற ஒன்றை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தந்து வழி நடத்துகிறார். அவர் தம்முடைய ஜனங்களை நன்மையினால் நிரப்பப் போகிறார். அப்படிப்பட்ட நன்மைகள் என்னென்ன, எப்படியெல்லாம் நன்மையினால் நிரப்பினார் என்று நாம் வேதத்தில் திரும்பி பார்த்தால், பஞ்சக்காலம் வந்தது. ஒரு நெருக்கடியான நேரம். ஈசாக்குடைய காலத்தில் பஞ்சம் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் ஈசாக்கினிடத்தில் சொல்லுகிறார், நீ இந்த தேசத்திற்கு அந்த தேசத்திற்கு என்று போகாமல் நீ இந்த இடத்திற்கு போ என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட பெலிஸ்தருடைய தேசத்தை இந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அவன் அங்கே போகிறான். வறட்சி, தண்ணீரற்ற நிலைமை. ஆனால்
ஈசாக்கு வறட்சியாக இருக்கிறது, பஞ்சகாலமாக இருக்கிறது. நான் எதை விளைவிப்பது, நான் எதை அறுவடை செய்வது, எது எனக்கு பலன் கொடுக்கும் என்று யோசிக்கவில்லை. மாறாக ஈசாக்கு அந்நிய தேசத்தில் விதை விதைத்தான். அவன் அந்த அந்நிய தேசத்தில், நாம் அந்நிய தேசத்தில் கொஞ்சம் நாள் தங்க வந்திருக்கிறோம் என்று அவன் நினைக்காமல், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை நன்மையினால் நிரப்ப முடியும் என்று அவன் விசுவாசித்தான். அவன் அந்த தேசத்தில், அந்நிய தேசத்தில் விதை விதைக்கிறான். அந்த விதை 30, 60, 100 பலன் கொடுக்காமல் அது 100 மடங்கு பலன் கொடுத்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார் என்றுதானே அர்த்தம். ஆண்டவர் பஞ்ச காலத்திலும் கூட தம்முடைய ஜனங்களை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அந்த திருப்தியை கர்த்தர் அவனுக்கு ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்தார், திருப்திப்படுத்தினார். 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நாம் வாசித்தார். அங்கே எல்கானா என்கிற ஒரு மனிதனுடைய மனைவி அன்னாள். அவள் தனக்கு பிள்ளையில்லை என்று வேதத்தில் அவளுடைய ஜெபத்தை மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. அவள் தன் குழந்தைக்காக, தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று வேண்டி தேவ சமூகத்தில் போய் அவள் கண்ணீர் வடிக்கிறாள். அவளுக்கு ஒரு நன்மை வேண்டும். நீர் எனக்கு ஒரு நன்மையை கொடுத்தால் அந்த நன்மையை உமக்காக வளர்ப்பேன் என்று அவள் உறுதி எடுத்தாள். இதுதான் அவரிடத்திலிருந்து நாம் நன்மையை பெற்று அவருக்கே அந்த நன்மையை திரும்ப அளிப்பேன் என்று அவள் உறுதி எடுத்தாள். கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை கேட்டார். சாமுவேலை மாத்திரம் அவளுக்கு கொடுக்கவில்லை, மேலும் பிள்ளைகளை கர்த்தர் அன்னாளுக்கு கொடுத்து அன்னாளை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு ஒரு நன்மையை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டார். ஒரு நன்மையோடு அல்ல, நம் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களில் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோமோ அத்தனை காரியங்களையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய ஜனங்கள் நன்மைக்காக காத்திருக்கும் பொழுது அந்த நன்மையை பரத்திலிருந்து தாசையை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். 3வது ஒரு நன்மையை குறித்து நாம் பார்க்க முடியும். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 1 அதிகாரத்தில் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்கிற ஒரு நன்மை, இந்த இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நன்மை அது வெளியில் இருக்கும் வரை, நம்மை விட்டு வெளியே இருக்கும் வரை அது நன்மை கொடுக்காது. நமக்கு நம்முடைய இருதயத்தில் வந்துவிட்டால் அவர் சொல்லுகிறார், நானே வழி, சத்தியம், ஜீவன். நானே வழி, சத்தியம், ஜீவன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரயாசப்படுகிறோம், ஏங்கி நிற்கிறோம், தேவன் அளிக்கும் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படி, பரலோகத்தில் நன்மையை நாம் அனுபவிக்கும்படி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படி. ஆனால் இந்த பூமியில் நமக்கு அதற்கான வழியை இயேசு என்ற நாமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டது. அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலே இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்போ அந்த ஜீவன், அந்த நன்மை நமக்குள்ளே வெளிப்படும்படி நம் வாழ்கிற நாட்கள் எல்லாம்
அவருடைய கிருபையும் தயவும் நன்மையினால் நம்மை நிரப்பி வழிநடத்தும்படி அவர் விரும்புகிறார். அந்த நன்மையை கொடுப்பதற்காகத்தான் சிலுவையில் அவர் இரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். தமிழத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. கண்ணீரோடு வேதனையோடு வருகிற ஜனங்களை நன்மையினால் திருப்தியாக்கி விடுகிற கர்த்தர் இன்றைக்கு அதை தான் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இயேசு கிறிஸ்து என்ற நன்மை, இயேசு கிறிஸ்து என்ற அந்த பரிசுத்த இரத்தத்தின் மேன்மை, இயேசு கிறிஸ்து என்ற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவருடைய தியாக பலி, ஒரு மனிதன் விசுவாசித்து அவரை தன்னுடைய இரட்சகராக அங்கீகரிக்கிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றால் அவருடைய இருதயத்தில் அவர் வந்து விடுகிறார். இதுவரை அவருடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் 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 என்று வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். நன்மையினால். இன்றைக்கு நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி ஒரு காரியத்தை செய்யுங்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் உம்முடைய ஜனம், இந்த மாதம் முழுவதும் நன்மையினால் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்ளுகிறேன், முன்னேறுகிறேன், உங்கள் நாமத்தினால் வெற்றி பெறுகிறேன். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் பெரிய பலத்த கிரியைகளை செய்து உங்கள் நாமத்தை உயர்த்தி விடுவீராக, அதிசயங்களை நடப்பிப்பீராக, உம்முடைய நன்மையினால் எங்களை திருப்தியாக்கும் என்று கேளுங்கள். நிச்சயம் எந்தெந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ அத்தனை காரியத்திலேயே நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதித்து விடுவார். இட்ஸ் அன் சிம்பிள் திங். ஒரு சாதாரணமான காரியம். யூ ஜஸ்ட் பிலீவ். யூ ஜஸ்ட் ஹாவ் ஃபெய்த் ஆன் காட்ஸ் வேர்ட் அண்ட் பிலீவ் that Jesus Christ is the Lord who gave all the goodness for you. இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், அவர் எல்லா நன்மையும் எனக்கு தர போதுமானவர் என்று நீங்கள் விசுவாசித்தால் போதும். உங்கள் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் விசுவாசித்தால் அந்த நன்மையை காண்பீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். உங்களை நன்மையினால் திருப்தியாக்க அவர் வாஞ்சியோடு காத்திருக்கிறார். நாம் இடம் கொடுத்தால் போதும், அவர் நம்மை நன்மையினால் திருப்தியாக்கி விடுவார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது வாஞ்சையோடு காத்திருக்கிறார்கள், தாகத்தோடு காத்திருக்கிறார். எத்தனை ஆண்டு கால ஜெபம், எத்தனை ஆண்டு கால காத்திருப்பு, இந்த நன்மை எனக்கு கிடைக்காதா என்று ஏங்கி நிற்கிறார்கள். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து அவருடைய வாழ்க்கையில் நன்மையினால் நீ திருப்தியாக்கி வழி நடத்தி விடுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அதிசயத்தை காண்பீங்க, உங்கள் நாமத்தை உயர்த்துங்க, பேரை பெருமைப்படுத்துங்க, பெரிய நன்மையான கிருபையான காரியங்களை செய்துவிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஒரு குறைவில்லாமல் பலவீனங்களை மாற்றி சுகவீனங்களை மாற்றி நன்மையினால் திருப்தியாக்கி உங்கள் நாமத்தை உயர்த்தி விடுங்க. இழந்த பலத்தை தாங்க, இழந்த சத்துவத்தை தாங்க, இழந்த கிருபையை தாங்க, இழந்த நன்மைகளை தாங்க. ஒரு நன்மையும் என்னை குறைவிடாமல் ஒவ்வொரு நாளும் தெய்வருடைய ஆசீர்வாதத்தினால் நன்மையினால் நிரப்பப்பட்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைதாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.